கிளியரிங் பாக்ஸில செக்க போடுவோம். பொதுவா எல்லா பிரான்ச்லயும் கிளியரிங் பாக்ஸ் இருக்கும். அந்த கிளியரிங் பாக்ஸில வந்து கிளியரிங் செக்க போட்டுட்டு வந்துருவோம் நம்ம. அவங்க டெய்லி கிளியரிங் அனுப்பும்போது, சப்போஸ் இன்னைக்கு போயி 2 மணிக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கங்க கிளியரிங் செக்க. அவங்க அதுக்கு முன்னாலே அது கிளியரிங் எடுத்துட்டு இருந்தா, அது இன்னைக்கு எடுக்க மாட்டாங்க அவங்க. இன்னைக்கு கிளியரிங்ல உங்க செக்க சேர்த்த மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்னாகும், நாளைக்கு தான் கிளியரிங்ல அந்த செக்க சேர்த்துவாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், அடுத்த நாள் 4 நாளைக்கு கிரெடிட் ஆகும். ஸோ 3 நாள் ஆயிரும். ஆச்சுங்களா? ஸோ இதனால டிலே ஆகறதுக்கு சான்ஸு உண்டு. 2வது சான்ஸ் என்னன்னா, இந்த கிளியரிங் செக்க அவங்க அனுப்பாமயே இருந்திருக்கலாம். கிளியரிங் செக்ல ஏதோ ஃபால்ட் இருந்திருக்கலாம். சலான்ல ஏதோ ஃபால்ட் இருந்திருக்கலாம். ஏதோ தவறு இருக்கிறதுனால அந்த கிளியரிங் செக்க அவங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு, அத அவங்க அப்படியே வச்சிருப்பாங்க. நீங்க வந்தா அவங்க உங்ககிட்ட குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிளியரிங் செக்க எடுக்காம அப்படியே வச்சிருப்பாங்க. ஸோ அதனால கிளியரிங் செக் கிரெடிட் ஆகாமயும் இருக்கலாம். அதனாலயும் டிலே ஆகலாம். 3வது 3வது ரீசன் என்னன்னா, கிளியரிங் அவங்க அனுப்பிச்சிருப்பாங்க. பட்டு கிளியர் ஆகாம அந்த செக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும். கிளியரிங் செக்கு பாஸ் ஆகாம ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகாது. அந்த செக்க அவங்க அப்படியே வச்சிருப்பாங்க. நீங்க வந்ததும் உங்களுக்கு குடுத்துடலாம்னு சொல்லிட்டு, அந்த செக்க வச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 காரணம் தான் மெயின் ரீசன். இந்த 3 ரீசன் தான் மெயின். மத்ததுக்கெல்லாம் அது எப்படியும் போயிரும். கிரெடிட் ஆயிரும். இந்த 3 காரணங்கள் தான்